أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஜனாசாவுடைய பாடத்துக்குள்ள ரெண்டாவது அமர்வாக அமர்ந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு உயிர் பிரிகிற நிலையை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த மனிதர் உயிர் பிரிஞ்சிருச்சு. ஒரு மனிதர் உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு அந்த மனிதருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமைகளை நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த உயிர் பிரிந்த மனிதருக்கு நம்ம உடனே செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய வேலைகள் என்னண்டாக்க, அந்த கண்களை ரூஹு பிரியல் நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா கண்களை கசக்கி மூடணும். கண்களை கசக்கி மூடணுங்கிறது எப்படின்னா, கையை வச்சு இப்படி கசக்கிறது கிடையாது. கவனிச்சுக்கோங்க. கையை இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த பட்டையை இப்படி இழுத்து இப்படி வச்சுட்டு, ஒரு சிலருக்கு கண்ணை திறந்தவேனிக்கு இருக்கும், சிலருக்கு கண்ணை மூடிடுவாங்க. கண்ணை மூடினவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ கூட நம்ம இப்படி அமுக்கி விடணும் கண்ணை. இப்படி கண்ணை அமுக்கி விடும்போது நம்மளுக்கு ஒரு துவா இருக்குது. பிஸ்மில்லாஹ் இல்லதி பிஸ்மில்லாஹி இல்லதில்ல பிஸ்மில்லாஹி அலா மில்லதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த கண்ணை மூடணும். புரிகிற மாதிரி இருக்காமா? சொல்லவா? பிஸ்மில்லாஹி அலா மில்லதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி அந்த கண்களை மூடணும். இப்போ கண்ணை திறந்து இருக்கிற ஜனாசாவுக்கு இதை சொல்லணும். ஆனால் மூடுறது எப்படி மூடணுண்டா, இந்த கீழ்பட்டை இருக்கிற அதை லேசாக ஏற்றி விட்டுட்டு இந்த மட்டையை வச்சு மூடணும். இதை மூடி அந்த கண்ணை அப்படி லேசாக அப்படி இந்த முழி இருக்கு இல்லையா, திறந்துருக்கிற கண்ணை ஜனாசாவுக்கு மட்டும்தான் லேசாக அந்த மொழியை அப்படி லேசாக சுற்றி விடணும் அந்த மூடி இருக்கிற கண்ணில். புரிகிற மாதிரி இருக்கா? ஆமாம், லேசாக அப்படி இது பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கண்ணு மூடிக்கிறோம். ஒரு சிலருக்கு மூடியே இருக்கும், ஒரு சிலருக்கு திறந்து இருக்கும். அந்த திறந்து இருக்கிறவங்களுக்கு மூடணும். அது முதல் உதவி, அந்த ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய நம்ம முதல் உதவி. அடுத்தது இரண்டாவது, அதுக்கு இப்போ இந்த கண்களை மூடுறதுல ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அபு சல்மா ரலியல்லாஹு தஆலாவுக்கு மரணிச்சுறாங்க. அபு சல்மா ரலியல்லாஹு தஆலா மரணிச்சுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மர்ரூஹ் பிரியிற அந்த இடத்துல இல்லை, போகிறாங்க, கண்கள் திறந்து இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்களை அபு சல்மா ரலியல்லாஹு தஆலா அணுவுக்கு கண்களை மூடி விடுறாங்க. அப்போ மூடி விடையில் இதை சொல்லியே அவங்க மூடி விடுறாங்க அந்த கண்களை. அதனால தான் நம்ம இப்போவும் என்ன செய்யணும், ஜனாசா மூடி இருக்கிற கண்ணை கூட நம்ம அதை என்ன செய்யணும், அது சின்ன துவா தானே, மனநம் செஞ்சு அதை ஓதி நம்ம கண்களை மூடணும். இது முதல் இதை. இரண்டாவது, அந்த 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 ஜனாசாவுக்கு கசப்பு மாற்றி சுத்தப்படுத்தணும். இப்போ கசப்பு மாற்றுறது அப்படின்றா என்னென்னா, ரூஹு பிரிஞ்ச உடனே அந்த ரூஹு பிரிகிற வேகத்தில் அமைதியில் ஒரு சிலருக்கு நஜீசுகள் வெளியாகும். 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ வெளியாகும். வெளியாகும்போது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் தான் கசப்பு மாற்றுறது. வேறு கசப்பு மாற்றுறதுன்னா வேறு என்னமோ நினைக்கக்கூடாது. இதுதான் அந்த இடுப்புக்கு கீழே அந்த துணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, எல்லாம் உடம்புல இருக்கிற துணியை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த வேறு துணியை கழுவியே சுத்தப்படுத்தி ஒளிச்சு செஞ்சு கசப்பு மாற்றுறதுக்கு பேர் தான் இதுதான் கசப்பு மாற்றுறது. இது உடனே எடுக்கிற ஜனாசாவுக்கு இது போதுமானது. உடனே அப்புறம் குளிப்பாட்டிடணும். மறுநாள் எடுக்கிற ஜனாசாவாக இருந்தால் இப்போ அப்படித்தானே எடுக்கிறாங்க. இப்போ ரசூல்லா மாதிரி ஒரு வக்து 2 வக்துலாம் கிடையாது. ஒரு சஹாபி மௌத்தா நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப சக்கராத்துக்கு நிலையில் இருக்காங்க, மயக்க நிலையில் இருக்காங்க. பார்த்துட்டு வரையிலே சொல்கிறாங்க, ரசூல்லா இவங்க மரணிச்சாங்கன்னா எனக்கு உடனே சொல்லி விடுங்க, நான் தொழுக வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த சஹாபி ராத்திரி நேரத்தில் தான் ரூஹு பிரியுது. அப்போ மதீனாவில் ரொம்ப எதிர்ப்பு நிறைய இருக்கிற நேரம். இப்போ ரூஹு பிரிஞ்சவங்க அந்த சஹாபிக்கு மயக்கம் தெளிஞ்ச பிறகு சொல்கிறாங்க, ரசூல்லா வந்துட்டு போன வாசம் தெரியுதே, வந்தாங்களா ரசூல்லான்னு கேட்குறாங்க. ஆமாம் வந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுண்டா சொல்லி அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, நான் ராத்திரி நேரம் மரணிச்சிட்டேன்டா, என் ரசூலுக்கு சொல்லி அனுப்பாதீங்க, என்னை உடனே அடக்கம் செஞ்சுருங்க அப்படின்றாங்க. ஏன் அந்த எதிரிகள் ரசூல்லாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துரு, ராத்திரி நேரம் வந்தாங்கண்டா ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ கூட ரசூல்லாவுக்கு எதுவும் பிரச்சனை ரசூல்லா வைக்கிற தொழுகையை கூட பரவாயில்லைன்னு ஏற்றுக்கொண்டவங்க தான் சஹாபாக்கள். மரணிச்சிட்டாங்க, ராத்திரி அடக்கிட்டாங்க. மறுநாள் ரசூல்லா கேட்குறாங்க, அந்த சஹாபி எப்படி இருக்காங்கன்று. யார் ரசூல்லா அவங்க மரணிச்சிட்டாங்க, நாங்கள் அடக்கம் செஞ்சிட்டோம். எவ்வளோ சீக்கிரம்! இன்றைக்கி அப்படியே அடக்கம் பண்ணுறாங்க. முதல் நாள் மறுத்தாலும் மறுநாள்
நல்லா பாதுகாக்கணும் இல்லையா? ஐஸ் பாக்ஸில் வச்சு எல்லோரும் வருவாங்களுக்கு முகத்தை திறந்து வச்சு அதெல்லாம் நம்ம ஜனாசாவுக்கு கொடுக்குற நம்ம நல்லா பாதுகாக்கணும். அதாவது தான் உலகத்திலே நம்ம அவங்க பட்ட பாடெலாம் காணாதா? உலகத்தில் எவ்வளவோ சிரமங்கள் சிக்கலில் தானே வாழ்ந்துட்டு போகிறோம். அப்போ ஜனாசா மௌத்தானதுக்கு பிறகு சிரமம் சிக்கல் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கறது வேறு, இங்கே மனிதர்கள் இந்த மாதிரி காக்க வைக்கிறது. அப்போ நம்ம இன்ஷால்லா என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்மளுக்கு இருந்தோம்னா அவங்கள்ட்ட எத்தி வைக்கணும். ஐஸ் பாக்ஸில் வைக்காதீங்க. அடுத்து சீக்கிரம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சதை ஏவுவோம். அதுக்கு பிறகு அவங்க கேட்கலையா, அது அவங்களுக்கும் அல்லாவுக்குள்ள வழிண்டு நம்ம அமைதி காத்துறோம். சரியா? இப்போ வந்து கசப்பு மாற்று சுத்தப்படுத்துறதுங்கிறது இதுதான். மூணாவது உறவினர்களுக்கு சொல்லி விடுவது. உறவினர்களுக்கு சொல்லி விடுறதுன்னா இந்த மாதிரி மகத்தாயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லி எடுப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு தான் எல்லாம் பரவிடுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு காலம் வரும், ஒரு பொய் உலகமெல்லாம் பரவும், ஒரே உண்மை உலகமெல்லாம் பரவும். இப்போ அப்படி தானே இருக்குது. அது வாட்ஸ்அப்பில் எது வருது அது உண்மையா தீமையான்னு யாரும் பார்க்குறது கிடையாது. உடனே நான் அதை அனுப்பியிருக்கேன், இதை அனுப்பியிருக்கேன், அதை பாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன வாழ்க்கை தானே இது, அவங்க சொன்னது தானே இது. அப்போ நம்ம சிந்திக்கணும், இதில் என்ன பொய் இருக்கா உண்மை இருக்கான்னு. மரண செய்தியை நம்ம பிறருக்கு சொல்லி விடணும். அப்படி சொல்லி விடும்போது அதை கேட்குறவங்க என்ன செய்யணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு நிறுத்தி நிதானமாக சொல்லணும். சொல்லிட்டு அது யார் எந்த ஜனாசா யாருடைய ஜனாசா நம்ம காதுக்கு வந்தாலும் சரி, உடனே நம்ம என்ன செய்யணும், இஸ்திக்பார் 3 முறை ஓதி, சலவாத்து 3 முறை ஓதி, சூரா இஹ்லாஸ் 3 முறை ஓதி, யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு இந்த மகத்தான அந்த பேர் உள்ளவங்களுக்கு இதோடைய நன்மையை எத்தி வையெல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு சலவாத்தின் பொருட்டினார் அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம்டா, நம்ம அந்த ஜனாசா கபருக்கு போகிறதுக்குள்ளே நம்ம கேட்ட துவா முந்தி போய் நிற்குமா? அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ நம்ம கேள்விப்படுறவங்க இதை ஓதணும். இப்போ சொல்லி அனுப்புறது மூணாவது. நாலாவது குளிப்பாட்டக்கூடிய வேலைகளை விரைவாக செய்கிறது. குளிப்பாட்டுறதுக்குரிய வேலைகள்லாம் இருக்குது இல்லையா? ஒரு ஜனாசா மவுத்தாயிட்டா அது குளிப்பாட்டுறதுக்கு என்னென்ன வேலை இருக்குது, அந்த ஜனாசாவுக்கு என்ன தேவை? வெது வெதுப்பான தண்ணீர், வெது வெதுப்பான தண்ணீரில் ஏன்னா காட்டனா ட்ரெஸ்ஸுக, அவங்கள அழுக்க போக்கக்கூடிய ஷாம்பு. ஏன்னா அந்த காலத்தில் கையெல்லாம் போட்டு தேய்ச்சாங்க, சோப்புலாம் நறுக்கி போட்டு ஊற வச்சு. இப்போ ஷாம்பு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வசதியாக கொடுத்துருக்கான். ஷாம்பு பாக்கெட்டே போதுமானது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், விரைவாக செய்யணும். இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் அதை செய்யக்கூடியவர்கள். இது வந்து நாலாவது. ஐந்தாவது குழி தோண்டுவதற்குரிய வேலைகளை செய்கிறது. ஆண்கள் செய்ய முடியாத நிலையில் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்யணும், ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது வெள்ளை துணியில் கபனிடுவது மிக மிக சிறப்பு. கலர் துணியில் கபனிடலாம், தப்பு இல்லை. ஆனால் வெள்ளை துணியில் கபனிடுவது தான் சிறப்பு. ஏழாவது மையத்திற்காக துவா செய்வது. அந்த ஜனாசாவுக்கு என்ன செய்யணும், துவா செய்யணும். இதுதான் ஒரு மனிதன் மரணித்த பிறகு உடனே செய்ய வேண்டிய வேலைகள். இப்போ வந்து மரணித்தவங்களுக்கு இந்த வேலை சொல்லியாச்சு. இப்போ அந்த ஜனாசா, இப்போ அந்த மரணித்த ஜனாசாவை நம்ம என்ன செய்யணும், இப்போ கசப்பு மாற்றிட்டோம், கபனிட்டுட்டோம், கசப்பு மாற்றிட்டோம், வைக்கிறோம். அப்போ வெள்ளை துணி போட்டு மூடி கால்களை கட்டி நாடியை கட்டும்போது இந்த காதையும் சேர்த்து தான் கட்டணும். இந்த இடத்துல மட்டும் கட்டிடுவாங்க ஒரு சிலர். இந்த நாடி எதுக்கு கட்டுறது, ரூஹு பிரிஞ்ச உடனே உடம்பெல்லாம் விரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய இது என்ன காற்று தானே, காற்று போன பிறகு என்ன வெறும் கூடு தானே அது. அந்த கூடு என்ன செய்யும், வெயில் பட்டுச்சுனாலும் சரி காற்றடிச்சாலும் சரி வெளியிலேருந்து காற்று வரும்போது விரிய தான் செய்யும். அப்போ அப்படி விரியும் போது என்ன ஆயிரும், அந்த ஜனாசா வந்து வாய் திறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் இந்த நாடியை நம்ம கட்டுறது. இந்த இடத்துல வச்சு கட்டணும், கட்டி காலை மறைச்சு கட்டிடணும். இது வந்து நாடி கட்டுறது. காலையும் அதே மாதிரி என்ன செய்யணும், கால் எதுக்காக கட்டுறோம்னா கால் விரிய ஆரம்பிக்கும் அந்த இடம். பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தெரியும் தானே, உங்களுடைய 2 உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒன்று நாவையும், இன்னொன்று அந்த இடத்தையும், மறைவாக இருக்கக்கூடிய இடங்களையும். அப்போ நம்ம காலம் அந்த அந்த வரிசையில் தானே இருக்குது. அது என்ன செய்யும், விலக ஆரம்பிக்கும். காற்றடிக்கும் போது விலக ஆரம்பிக்கும். அதனால் கட்டி அந்த ஒரே சீர்நிலைப்படுத்துறது, ஒரே நீட்டாக நிற்க வைக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இதுதான் ஒரு ஜனாசா மரணித்ததுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய வேலைகள். இப்போ அந்த ஜனாசாவுக்கு செஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து குளிப்பாட்டுறதுக்குள்ளே வேலை செய்ய போகிறோம்ல. இப்போ துணி வேணும்ல. ஒரு ஜனாசாவுக்கு எத்தனை மீட்டர் துணி வேணும், அது எப்படி என்னத்துக்கு எது துணி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும். இப்போ ஜனாசாவுக்கு வேண்டிய பொருட்கள்,
பொருட்கள். 1வது பெண்களுக்கு பெண்களுடைய விஷயம் தானே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1வது 15 மீட்டர் துணி, 15 மீட்டர் வெள்ளை துணி.